வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் நம்ம ஜென்ரல் அனஸ்தீசியானா எந்தெந்த கண்டிஷனில் நம்ம ஜென்ரல் அனஸ்தீசியா கொடுப்போம், ஜென்ரல் அனஸ்தீசியாவோட காம்பனன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம எளிமையான வடிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரல் அனஸ்தீசியாங்கிறது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்ம ஒரு ஃப்ளைட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறோம் இல்லைங்களா. ஃப்ளைட் வந்து நம்ம போர்டிங் பண்ணுறோம், ஃப்ளைட் வந்து அதுக்கப்புறம் டேக் ஆஃப் ஆகுது, அதுக்கப்புறம் ஃப்ளைட் ஆட்டோ பைலட் மோடில் போகுது, அதுக்கப்புறம் ஃப்ளைட் வந்து லேண்டிங் ஆகுது. ஸோ இதே மாதிரி தான் ஜென்ரல் அனஸ்தீசியாவில் மெயினாக 3 டிஃப்ரெண்ட்டான காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஒன்று இண்டக்ஷன், அடுத்தது மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிவர்சல். இந்த 3 காம்பனன்ட்ஸ் இருக்குது. இந்த 3 காம்பனன்ட்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அனஸ்தீசியாவுக்கான தயார் நிலைங்கிறது ஸ்டார்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு சர்ஜரி நடக்க போகுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு முன்னாடி நாள் வந்து அனஸ்தீசியா டாக்டர் வந்து பார்ப்பாங்க. அன்னைக்கு வந்து அவங்க ப்ரீ மெடிக்கேஷன் அப்படிங்கிற சில விஷயங்கள், சில மாத்திரை மருந்துகள் வந்து எழுதுவாங்க. ஸோ இந்த ப்ரீ மெடிக்கேஷனுங்கிறத நம்ம எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, இந்த மாதிரி யாராக இருந்தாலும் ஒரு சர்ஜரி நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பயம், பதட்டம், இந்த மாதிரி விஷயங்கள்ங்கிறது ரொம்ப காமனாக இருக்கும். இதை குறைக்கிறதுக்காக சில மருந்துகள் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ அது வந்து ஆன்சைட்டி குறைக்கிறதுக்கான மருந்து, அது ஒன்று. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வகையான மருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டாசிட்ஸ். அதாவது நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய அசிடிட்டி செக்ரீஷனை வந்து குறைப்பதற்கான மருந்துகள் கொடுப்போம். ஏன் அப்படின்னா ஜென்ரல் அனஸ்தீசியா போது உங்களுக்கு வாயில் ஒரு டியூப் போடுவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த உணவுக்குள்ளாயும் மூச்சுக்குள்ளாயும் பக்கத்துலேயே இருக்கும். ஸோ இந்த டியூப் போடக்கூடிய டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் வென்டிலேஷன்லாம் நடக்கும். இந்த டைமில் வயிற்றில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து உங்களுக்கு லங்ஸ்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி போனாலும் அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அசிடிட்டினால மற்ற டிஷ்யூஸ் டேமேஜ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி ட்ரக்ஸ் கொடுப்போம். இது இல்லாமல் நம்மளுடைய வாயில் இருக்கக்கூடிய செக்ரீஷன்ஸ்லாம் குறைக்கிறதுக்கான ட்ரக்ஸும் கொடுப்போம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீ மெடிக்கேஷன்ஸ். இந்த ப்ரீ மெடிக்கேஷன்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளைட் வந்து போர்டிங்காக செக்இன் பண்ணுறீங்க, எல்லா விஷயமும் பண்ணுறீங்களா, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தயார் நிலையான விஷயங்கள்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஜென்ரல் அனஸ்தீசியாவுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் ஓடிக்கு வந்துட்டீங்க. ஓடிக்கு வந்ததுன்னு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா மானிட்டர்ஸும் அட்டாச் பண்ணிடுவாங்க. மானிட்டர்ஸ்லாம் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து இண்டக்ஷன். ஸோ இண்டக்ஷன்னா என்ன, ஒருத்தர் வந்து ஃபுல்லாக விழிப்புணர்வோடு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நம்ம மயக்க நிலைக்கு கொண்டு போகணும். ஸோ ஜென்ரல் அனஸ்தீசியாவில் மெயினாக 3 டிஃப்ரெண்ட்டான காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஒன்று அனஸ்தீசியா, ஒன்று அம்னீஷியா, இன்னொன்று அனல்ஜீசியா, இன்னொன்று வந்து மசில் ரிலாக்ஸேஷன். அம்னீஷியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சர்ஜரி நடக்குது, இதனுடைய நினைவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கக்கூடாது. ஸோ அந்த நினைவு வந்து இல்லாமல் பண்ணுறது தான் அம்னீஷியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்னொன்று அனல்ஜீசியான்னு சொல்கிறோம். இவ்வளோ பெரிய சர்ஜரி நடக்குது, நம்ம வயிறுலாம் கட் பண்ணுறாங்க, ஸோ இந்த டைமில் வந்து நமக்கு அந்த வலி தெரியாமல் இருக்கணும். ஸோ அதற்காக சில மருந்துகள் கொடுக்கப்படுகிறது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா மசில் ரிலாக்ஸேஷன் சொல்கிறோம். மசில் ரிலாக்ஸேஷன்னா ஸோ இவ்வளோ பெரிய மசில்ஸ் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய எலும்பை வெட்டுறாங்க, சதையை வெட்டுறாங்க, இத்தனை விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ அந்த மசில்ஸுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டஃப்னஸான ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அதை வந்து லூஸாக இருந்தால் தான் சர்ஜன்ஸ்க்கு வந்து ஸ்மூத்தாக ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அதுக்காக கொடுக்கக்கூடிய மருந்துகள் தான் வந்து பார்த்திங்கன்னா மசில் ரிலாக்ஸேஷன் கொடுக்கறதுக்கான மருந்துல மசில் ரிலாக்ஸேஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இண்டக்ஷன்லேருந்து ஆரம்பித்து மெயின்டெனன்ஸ் வரைக்கும் நம்ம இந்த எல்லா காம்பனன்ட்ஸையும் மெயின்டைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு இண்டக்ஷனில் நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபென்டனைல்ங்கிற ட்ரக் வந்து ரொம்ப காமனாக கொடுப்போம். ஸோ அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அனல்ஜீசியா காம்பனன்ட், வலி தெரியாமல் இருக்கிறதுக்கான காம்பனண்ட்டுக்காக ஃபஸ்ட் நம்ம ஃபென்டனைல் கொடுப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அனஸ்தீசியாவோட டோஸையும் வந்து குறைக்கும், ப்ளஸ் உங்களுக்கு சர்ஜரிக்கு முன்னாடி இன்டிபேஷன் பண்ணுறோம், இதனுடைய பெயின் ரெஸ்பான்ஸ் வந்து தெரியாமல் இருக்கும். இது ஒன்று. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலரான ட்ரக் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணக்கூடிய இண்டக்ஷன் ஏஜென்ட், இது வந்து ப்ரோபோஃபால். அதர் இண்டக்ஷன் ஏஜென்ட்ஸும் இருக்குது, ஈட்டோமிடேட், கீட்டமின், இந்த மாதிரி இண்டக்ஷன் ஏஜென்ட்ஸ் இருக்குது. ஸோ இதனுடைய முக்கியமான ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா விழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு தூக்க நிலைக்கு கொண்டு போகிறது தான் இந்த ட்ரக்கோட முக்கியமான வேலை. ஓகேங்களா. ஸோ இது மூணாவது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசில் ரிலாக்ஸேஷன். மசில் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் மொத்த உடம்புல இருக்க எல்லா மசில்ஸோடைய செயல்பாடும் நின்றும், எக்ஸப்ட் கார்டியாக் மசில். மற்ற எல்லா ஸ்கெலிட்டல் மசில்ஸோடைய செயல்பாடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நின்றும். ஸ்மூத் மசில் கார்டியாக் மசிலோட ஃபங்க்ஷன்லாம் இருக்கும். ஸோ இந்த ஸ்கெலிட்டல் மசில் பார்த்தீங்கன்னா டயஃப்ரம், நம்ம மூச்சு எடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு மசில். ஸோ அதனுடைய ஃபங்க்ஷன் நின்றும். ஸோ இந்த மசில் ரிலாக்ஸேஷன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூச்சு எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இருக்காது. ஸோ அந்த டைமில் உங்களுடைய மூச்சுக்கான கெப்பாசிட்டி வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து உங்களை வென்டிலேட்டரில் போடுவோம். ஸோ இந்த வென்டிலேட்டரில் போடுறதுக்கு முன்னாடி உங்களை வந்து ஒரு டியூப்ல வந்து வாய்க்குள்ள போட்டு அந்த டியூப்பை வந்து வென்டிலேட்டர் சர்க்கியூட்டோட வந்து நம்ம அட்டாச் பண்ணுவோம். ஆல்ரெடி வென்டிலேட்டரை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் இது வரைக்கும் அதை பார்க்கலாம், அதை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அது போட்டதுக்கப்புறம்
உங்களுக்கு மூச்சு எடுக்க வேண்டிய வேலைகள் பார்த்தீங்கன்னா இந்த வென்டிலேட்டர் மிஷினில் பண்ணிடும். ஸோ இந்த ஜென்ரல் அனஸ்தீசியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த வென்டிலேட்டரில் வைக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு விஷயம். ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இந்த இண்டக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு பேஷண்ட் வந்து ரெடியாக இருப்பாங்க. ஸோ அப்போ சர்ஜன்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறது மாதிரி ஒரு மெத்தட் தான். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ்னு சொல்லுவோம். மெயின்டெனன்ஸ்னா இப்போ நம்ம எந்த ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்தோமோ அதே ஸ்டேட்டை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு சர்ஜரி ஒரு 2 மணி நேரத்துக்கு நடக்குது, 1 மணி நேரத்துக்கு நடக்குது, இல்லை 5 மணி நேரத்துக்கு நடக்குது, இல்லை 10 மணி நேரத்துக்கு நடக்குதுனாலும் அந்த டைமில் இந்த எல்லா காம்பனன்ட்ஸையும் நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ அனல்ஜீசியா வலியை குறைப்பதற்கான மருந்துகள் வந்து உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஞாபக மருதி ஏற்படுத்துறதுக்கான இண்டக்ஷன் ஏஜென்ட்ஸும் ஞாபக மருதி ஏற்படுத்துறதுக்கான மருந்துகளும் போயிட்டுருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இந்த வேப்பரைசர் இதை வந்து நம்ம ஆன் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு அந்த வென்டிலேட்டர் டியூப் வழியாக உங்களுடைய லங்ஸுக்குள்ளே போகும். லங்ஸ்லேருந்து மொத்த பாடிக்கும் வந்து பரவி ஃபைனலாக அது மூளையில் ஆக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஞாபக மருந்துங்கிறது இருக்கும். ஸோ அடுத்தது மூணாவது பார்த்தீங்கன்னா மசில் ரிலாக்ஸேஷன் சொன்னோம். அந்த ட்ரக்ஸும் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து மெயின்டெனன்ஸ் ஃபேஸ். இந்த ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளைட் எப்படி ஆட்டோ பைலட் மோடில் போட்டு விட்டுட்டு ஃப்ளைட் பாட்டுக்கு அது பாட்டுக்கு போகிறோம். அந்த மாதிரி நம்ம பேஷண்ட் எல்லாமே ரெடியாக செட் பண்ணி விட்டுட்டோம்னா சர்ஜன்ஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். சரிங்களா? இது முடிச்சதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ரிவர்சல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரிவர்சல்னா இப்போ என்னென்னா நம்ம பண்ணியிருப்போம், மசில் ரிலாக்ஸேஷன் பண்ணியிருக்கோம், மூச்சு எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை, பேஷண்ட்க்கு அந்த மூச்சு எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி திரும்ப வரணும். பேஷண்ட்டுக்கு ஞாபகமே இல்லை, எந்த நினைவுமே இல்லை, அந்த மாதிரி தூக்கத்து நிலையில் இருக்காங்க. ஸோ அதுலேருந்து வெளியில் வரணும். அதுக்கப்புறம் அனல்ஜீசியா இருக்குது. ஸோ அனல்ஜீசியா வந்து போஸ்ட் ஆப்லேயும் வந்து நமக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறமேட்டும் அந்த வலி தெரியாமல் இருக்கக்கூடிய தன்மை இருக்கணும். ஆனாலும் அவங்க வந்து ரொம்ப தூக்க நிலையில் இருக்கக்கூடாது. உடனே வந்து கூப்பிட்டா ஆப்ரேஷன் முடிஞ்சோடனே நம்ம அவங்களை கூப்பிட்டோம்னா எந்திரிச்சு எல்லாத்துக்கும் பேசக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் டைட்ரேட் பண்ணிட்டு சர்ஜரி முடியறதுல நம்ம இந்த ஏஜென்ட்ஸ்லாம் வந்து டைட்ரேட் பண்ணி மசில் ரிலாக்ஸேஷனுக்கு வந்து ரிவர்ஸ் பண்ணுவோம். இந்த மசில் திரும்ப ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கான ட்ரக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த ட்ரக்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து பேஷண்ட்ஸை நம்ம திரும்ப அனஸ்தீசியாவிலேருந்து வெளியில் கொண்டு வருவோம். ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் அனஸ்தீசியா உங்களுக்கு நடக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை விஷயம் நடக்குது. ஜென்ரல் அனஸ்தீசியாவுக்கு நடுவில் உங்கள் வயிறு கேட்குறாங்க, வாயில் டியூப் போடுறாங்க. பட் ஆனால் இவ்வளோ ஹாரிபிளான இன்ஸ்டன்சஸ் இத்தனை நடந்தாலும் அனஸ்தீசியா முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதனுடைய எந்த வகையான நினைவும் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போதே பார்த்துருந்தீங்கன்னா டேக் ஆஃப் லேண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹார்டாக இருக்கும், சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தான லேண்டிங்காக இருக்கும். சரி, இது எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி லேண்டிங் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய டெஸ்டினேஷன் அடைய தான் போகிறீங்க. பட் ஆனால் அதே மாதிரி தான் அனஸ்தீசியா வந்து நம்ம எப்படி கொடுத்தாலும் பேஷண்ட் வந்து ஆப்ரேஷன் முடியதான் போகுது. பட் ஆனால் அதை எவ்வளோ வந்து நம்ம ஸ்மூத்தாக கொடுக்குறோம், எவ்வளோ சூப்பராக கொடுக்குறோங்கிற பொறுத்து தான் பேஷண்ட் ரெக்கவரியும் வந்து பெட்டராக இருக்கும். அனஸ்தீசியாங்கிறது எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு வராங்க, அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டில் வந்து தூங்கி எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக போகிறோம்னா அந்த மாதிரி இருக்குமே தவிர சர்ஜரி முடிச்சதுக்கப்புறம் வலி இருக்குது, அது இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஹாரிபிளான எந்த நிலையுமே நம்ம ஒரு ஸ்மூத்தான இன்ஸ்டன்ஸாக கொண்டு போகிறதுக்காக தான் இந்த ஜென்ரல் அனஸ்தீசியா அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இடையில இருக்கக்கூடிய இந்த மெயின்டெனன்ஸ் டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சுவல் என்ன பண்ணுவோம், அந்த டைமில் நம்ம அனஸ்தெட்டிஸ்ட் வந்து ஓட்டிக்குள்ளே இருப்பாங்களா, வெளியில் போயிடுவாங்க அப்படிங்கிற நிறைய பேர் டவுட்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம பேஷண்ட்டுக்கான மானிட்டர் ஆன் பண்ணிட்டு அவங்களோட மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம இந்த மானிட்டர்ஸ் வந்து நம்ம மானிட்டர் பண்ணுவோம். ஸோ இந்த அலாரம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி அலாரம்ஸ்னு சொல்லுவோம். இந்த பேஷண்ட் வந்து ஏதாவது வைட்டல்ஸ் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ அதுக்காக தான் இந்த அலாரம்ஸ் வந்து இப்போ ஆன் பண்ணும்போது நம்ம பேஷண்ட்டில் கனெக்ட் பண்ணாதனால இது இவ்வளோ அலாரம்ஸ் காட்டுது. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நம்ம பேஷண்ட் வந்து இப்போ சர்ஜன்ஸ் ஆப்ரேட் பண்ணிருக்காங்க. ஆப்ரேட் பண்ணும்போது நைஃப் வச்சு ஒரு வெசல் கட் பண்ணிட்டாங்க, ரத்தம் ஓடக்கூடிய ஒரு குழாயை கட் பண்ணிட்டாங்க. ஒரே செகண்டில் ஒரே நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் அளவுக்கு பிளட் லாஸ் எடுத்துருவாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம ஃப்ளூயிட்ஸ் ரெடி பண்ணுறது, ஃப்ளூயிட்ஸ் ரஷ் பண்ணுறது, பிளட் ப்ராடக்ட்ஸை கொடுக்குறது, அந்த மாதிரி நம்ம மற்ற விஷயத்தில் என்னென்ன ரெடியாக இருக்கும். ஸோ பிபி ட்ராப் ஆகலாம், பிபிக்கான இன்வேசிவ் லென்ஸ் எடுக்கிறது, இப்போ பேஷண்ட்ஸ்க்கு வந்து பிபி கம்மியாக இருக்கிறதுக்கு வந்து ஜாஸ்தியாக ஆக்கிறதுக்கான மருந்துகள் கொடுக்கணுமா, அதுக்காக என்னென்ன தேவை, இந்த மாதிரி எல்லா ப்ரிப்பரேஷனும் வந்து நம்ம இண்டக்ஷன் டைமே ரெடி பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து சர்ஜன் ஸ்மூத்தாக வந்து நடக்க முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஜென்ரல் அனஸ்தீசியா ரிலேட்டடோ இல்லை வேறு ஏதாவது அனஸ்தீசியா ரிலேட்டடோ ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை கண்டிப்பாக கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். நான் இனி வர வீடியோ பதிவுகளை போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி வேறொரு பயனுள்ள வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மருத்துவர்கள், உங்கள் நலவாழ்விற்கான கன்சல்டன்ட். வாழ்க வளமுடன்.